ஹலோ ஹாய் விவோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டா பிராண்டில் டாட்டா இண்டிகா 2016 மாடல் வெஹிக்கிள் தான் பார்க்க வந்திருக்கோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் கண்ணு சரியாக முழிக்க முடியல. டேரெக்டாக ஓனர் கையில் தான் இருக்குது இந்த வெஹிக்கிள். வெஹிக்கிளை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க அந்த இண்டிகா, டாட்டா இண்டிகா 2016 மாடலு. டேரெக்டாக ஓனர் கையில் தான் இருக்குது. நல்லாயிருக்கு வெஹிக்கிள். டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள், 90%. வாவ், 4 டயருமே புது டயரு. ஃப்ரண்ட் டயரு அப்போலோ டயர் போட்டிருக்காங்க, 4G LT லைட் டயரு. 4 டயருமே பிராண்ட் நியூ டயர் தான். எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். ஏசியெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டைரெக்டாக ஓனர் கையில் தான் இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். டாட்டா இண்டிகா டீசல் வெஹிக்கிள். மோர் தென் ஒரு 22 கிலோமீட்டர், 22 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்குங்க. 13 இன்ச் அப்போலோ டயர் தான் போட்டிருக்காங்க எல்லாமே. 155, 80 or 13 இன்ச். கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் அப்படி இருக்கும். வாய்ஸுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்பின் ஆண்டனா, அந்த வீடியோவில் தெரிகிறவர் தான் வண்டியோட ஓனரு. டாட்டா இண்டிகா V2 எல்எஸ் வேரியண்ட் இந்த வெஹிக்கிள். இன்டீரியல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா அந்த டோர் ஹேண்டில் எல்லாமே நம்ம அந்த க்ரோம் ஃபிட்டிங்ஸ் போட்டு வண்டி நல்லா நீட்டாக இருக்குது வண்டி. அதுவும் போக அந்த சன்னில் பார்த்தீங்கன்னா சன் வைசரும் போட்டு வச்சுருக்காங்க அதை டோரில் மேலே. இன்டீரியல் பாருங்கள், பியூர் பிளாக், உண்மையிலே சூப்பராக இருக்குது. டோரில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் விண்டோ கிடையாது, மேனுவல் தான். 4 டோருமே பவர் விண்டோ கிடையாது, மேனுவல் தான். அந்த சைடு மிரர் அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஸ்பீக்கர் பாருங்கள், அடிஷ்னலாக போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. வாவ், 2 ஃபேன். ஆல்ரெடி ஏசி செம்ம சில்லு, இதில் ஃபேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். பியூர் பிளாக். ஏன்னா அந்த வண்டி இருக்கிறது சிவகங்கை, விருதுநகர், சிவகங்கை, விருதுநகர், சிவகங்கை, ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் செம்ம வெக்கையாக இருக்கும். பேக் சைட் பர்சன்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். பயங்கர ஹீட்டாக இருக்கும் அந்த 3 மாவட்டமுமே. அதனால் டாப் லைட் பாருங்கள், பியூர் ஒயிட் LED லைட்டை மாற்றிருக்காங்க. ஏன்னா அதனால் அந்த ஹீட்டெல்லாம் பத்தாது, ஏசிக்கு ஃப்ளோயர்லாம் பத்தாது. அதனால் அடிஷ்னல் 2 வச்சுருக்காங்க. ஏசியெல்லாம் பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். புதுசாக வேலை பார்த்து வச்சுருக்காங்க, அதனால் செம்மையாக இருக்கும். இந்த நாப் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மியூசிக் சிஸ்டம், 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. வண்டி ஓடிட்டு கிலோமீட்டர் என்னென்னு பார்த்துருவோமா வாங்க பார்ப்போம். வாவ், 1,56,579 கிலோமீட்டர் டோட்டலாக டிரைவன் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வண்டி ஓடி இருக்குல்ல. ஆனால் என்ஜின் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாய்ஸ் பாருங்கள், வாங்க போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க ஃப்ரண்ட்டில் பிளானட்டை பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. உங்களுக்கு என்ஜின் லைனே காட்டுறேன். இதுதான் அந்த என்ஜின் லைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 சிலிண்டர் வெஹிக்கிள். கொஞ்சம் கூட அந்த என்ஜினில் இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஒன்றாலும் அந்த ஒரு சில இண்டிகாலெலாம் நிறைய ஆயில் அடிக்கும். இதில் எந்த இதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், கையில் தொட்டே காமிக்கிறேன். என்ஜின் ஹெட்லெல்லாம் எந்த இதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆயில் அடிக்கலை. வண்டி நீட்டாக இருக்குது. இந்த டேங்க் புதுசு போட்டிருக்காங்க. ஏசி கண்டென்சர் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஃபேனு புதுசு. உங்களுக்கு இந்த ஆயில் ஃபில்டரை பார்த்தாலே தெரியும், இப்போ தான் ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது. ஏன்னா ஃபில்டரோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது. என்ஜின் பக்காவாக இருக்குங்க வண்டி. ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி காட்டலாமா? நியூட்ரல் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களை நம்பி தான் முன்னாடி நிற்கிறேன் ஒரு ஆள். சும்மா கணீர்னு இருக்குது வண்டி.
கொஞ்சம் எங்கள் தேய்மானம் அதிகமாக இருந்தால் அந்த அந்த நம்ம ரவ் பண்ணும்போது என்ஜின் உதறல் அந்த சவுண்டெல்லாம் தெரியும். உண்மையிலே பக்காவான என்ஜின். ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது என்ஜினு. இந்த 4 டயரும் புதுசு இல்லை, டிஸ்க்குமே புதுசாக தான் மாற்றிருக்காங்க. வீல் கவர் போட்டதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். வீல் கவருமே டிஸ்க்குமே 4 டிஸ்க்குமே புதுசு. டீசல் வெஹிக்கிள். ஜாவி எடுத்தீங்களா? லாக் பண்ணி அலக்காயிரதுல. ஏன்னா டிக்கி ஓப்பன் பண்ணணும். டிக்கியில் எதுவும் ஜாமான் கிடக்கா? என்னன்னா கொஞ்சம் ஓனர் தான், ஓனர் மட்டுமே 4வது ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. மற்றபடி வெஹிக்கிள் பூட் ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஸ்டெப்னி, ஜாக்கி எல்லாமே உள்ள இருக்கு. அவ்வளோதான், லாக் பண்ணிடலாம். வண்டி தெளிவாக இருக்குங்க. வண்டியோட ப்ரைஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா 1,75,000 சொல்கிறாங்க. 2016 மாடல். 1,75,000 ரூபாய். அவ்வளோதானே ஜி? 1,75,000 ரூபாய். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸு, மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸுன்னு சொல்லுவாங்க. என்கிட்டையும் அது மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஓட்ட உடச்சலாக இருக்கும். பரவாயில்லையா? நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. மாடலுக்கு ஏற்ற ப்ரைஸு, வண்டி எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் பரவாயில்ல, மாடலுக்கு ஏற்ற தான் ப்ரைஸுன்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் இதே மாடல் வண்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. இன்னொரு வண்டி உங்களுக்கு காட்டுறேன், ஒரு இடத்துல இருக்குது. இது உண்மையிலே அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாடியும் நல்லா இருக்குது. என்ஜின் நல்ல ஜெனுவனான என்ஜின். உண்மையிலே சூப்பராக இருக்குது என்ஜின். நீங்கள் வந்து பார்க்க வரவங்க சிவகங்கைக்கு வரணும். வேறு ஏதாவது மெக்கானிக் கூட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிவகங்கையில் வந்து பாருங்கள். வண்டி இப்போ இருக்கிறது சிவகங்கையில் தான் இருக்குது. வண்டி ஓனர் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றபடி அந்த திட்டுறது செய்கிறது கமாண்டெல்லாம் நீங்கள் கமாண்ட்லேயே பண்ணிக்கோங்க. ஓனருக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. ஏதாவது வண்டி வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஏன்னா அது மாடலுக்கு ஏற்ற ப்ரைஸை விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. எதுக்காக கூட சொல்கிறாங்கன்னா வண்டி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. வண்டி அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதனால தான் இந்த ரேட்டு. வண்டி பிடிச்சிருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.